දැන් මම ජනාධිපති වුණාම මට විශ්‍රාම වැටුපක් හම්බෙන മന്ത്രിවරයාගේ. நான் ஜனாதிபதி ஆகியவுடன் எனக்கு பார்லமெண்ட் உறுப்பினராக ஓய்வூதியம் கிடைக்கிறது. ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் கிடைக்கிறது. நான் இன்று கடிதம் ஒன்றை வழங்கினேன். எனக்கு ஓய்வூதியம் வேண்டாம் என. இது மறைமுகமாக கிடைக்கப்பெறும் வருமானம். இது தொடர்பில் எவரும் தெரிந்திருக்கவில்லை. ஜனாதிபதி ஆகியவுடனும் அதற்குரிய சம்பளத்துடன் உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் கிடைக்கிறது. இரண்டையும் எடுத்துக்கொண்டு திருட்டு பூனைகளைப் போல இருந்திருக்கிறார்கள். இவ்வாறுதான் இதனை வீணடித்திருக்கிறார்கள். எமது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கான சம்பளத்தை மாத்திரம்தான் பெறுகின்றார்கள். பார்லமெண்ட் உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யப்படும். அந்த சட்டம் மூலம் விரைவில் பார்லமெண்டத்திற்கும் கொண்டு வரப்படும். ஜனாதிபதியின் சிறப்புரிமைகள் சட்டம் மறுசீரமைக்கப்படும். அதனையும் விரைவில் பார்லமெண்டத்திற்கு கொண்டு வருவோம். அஸ்வஸ்மவில் 8500 ரூபாவை பெற்றுக் கொள்பவர்களின் கொடுப்பனவை 10,000 ரூபாவாக அதிகரித்துள்ளோம். 15,000 ரூபாய் பெறுபவர்களின் கொடுப்பனவை 17,500 ரூபாவாக அதிகரித்துள்ளோம். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து அஸ்வஸ்ம வேலை திட்டத்தில் உள்வாங்கப்படாதிருந்த 8 லட்சம் குடும்பங்களை மீள இந்த திட்டத்திற்குள் கொண்டுவர நாம் தீர்மானித்துள்ளோம். 16 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவை பாடசாலை உபகரணங்களுக்காக வழங்கியுள்ளோம். ஏப்ரல் மாதத்தில் இருந்து சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின்றி வாழும் சிறுவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவுடன் 3,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடவும் தீர்மானித்துள்ளோம். அவ்வாறு அனாதையான பெண் பிள்ளை ஒருவர் திருமணம் முடிக்கும் போது வீடு ஒன்றை கட்டுவதற்காக 10 லட்சம் ரூபாவை வழங்குவோம். அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அரசு சேவையின் சுமைகளை குறைப்பதற்கும் நாம் திட்டமிட்டுள்ளோம். ஒன்றிணைக்கக்கூடிய நிறுவனங்களை ஒன்றிணைத்து மூட வேண்டிய நிறுவனங்களை மூடுவதற்கு அது தொடர்பான அறிக்கை அமைச்சரவைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. சகலரும் உரிய வகையில் வரி செலுத்த வேண்டும். வரி மோசடியில் ஈடுபடுபவர்கள் இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் சட்டத்தை நாம் கடுமையாக முன்னெடுப்போம். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு ரூபாய் வரியையும் தேவைக்கு ஏற்ற கடமை என நாம் பாதுகாப்போம். வரி செலுத்துவோருக்கு உரிய நம்பிக்கையை வழங்க வேண்டும். அதற்கான சமிகையை வழங்கினால் அவர்கள் வரியை செலுத்துவார்கள். லஞ்சம் என்பது பொருளாதார மோசடி. லஞ்சம் தொடர்பில் நாம் கடுமையான சட்ட நடவடிக்கையை எடுப்போம். சகல அரசு அதிகாரிகளுக்கும் மக்களின் வரி பணத்தில் சம்பளம் கிடைக்கிறது. உங்கள் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள். மேலதிக கட்டணமின்றி மன்னார் காற்றாலை வேலை திட்டத்தின் டெண்டர் குறித்து கதைக்கப்பட்டது. நாம் குறைந்த தொகையை வழங்கியவரையே தெரிவு செய்தோம். இலங்கையில் முதன்முறையாக மன்னார் 50 மெகாவோல்ட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை 12.54 ரூபாவுக்கு ஒரு அலகை வழங்கியுள்ளோம். இது 8 ரூபாய் 27 சதமாகத்தான் காணப்பட்டது. நாம் இந்த தொங்கு பாலத்தில் மக்களின் சுமையை சுமந்து கொண்டுதான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு வேலை திட்டத்திற்காகவும் 1 ரூபாய் கூட இலஞ்சமாக கேட்கப்பட மாட்டாது. அவ்வாறானவர்களை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். இதுதான் அரசாங்கம். இந்த அரசாங்கம் தோல்வியடையவில்லை. இவ்வளவு காலமும் மக்களுக்கு அரசாங்கம் அல்ல, குழுக்களும் குடும்பங்களுமே கிடைக்கப்பெற்றன. முதன்முறையாக மக்களின் அரசாங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசாங்கம் என்பது என்ன என்று இந்நாட்டு மக்களுக்கு ஒரு முன்மாதிரியை வழங்குவோம். எந்த ஒரு முதலீட்டாளரிடமும் நேரடியாக எமக்கு குறிப்பிட முடியும். எங்களுக்கு உங்களிடமிருந்து ஒரு கோப்பை தண்ணீர் கூட வேண்டாம் என்று. අපි මේ රටේ පුරවැසියන්ට ආදර්ශයක් දෙන්නම්. ආණ්ඩු කියන්නේ මොකක්ද කියලා. අපි ඕනෑම ආයෝජකයෙක් අපි මූණට හම්බෙලා කියන්න පුළුවන් අපිට ඔබගෙන් ඇල් වතුර වීදුරුවක්වත් එපා කියලා.